ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன், லாசரு என்னும் பெயர் கொண்ட தரித்திரன். இந்த இரண்டு பேரையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-18 வரை. இவைகளெல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். வேதத்தில் ஓர் எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான். புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஐஸ்வர்யவானும் லாசரும் ஓமைய இயேசு கிறிஸ்து யாருகிட்ட சொல்றாரு? ஐஸ்வர்யவானும் லாசருங்கிறது ஓமை கிடையாது. நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிறோம். இது பொருளாசைக்காரரை பரிசேயருக்கு தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ பரிசேயரை ஏன் பொருளாசைக்காரன்னு சொல்றாங்க? இப்போ பொருளாசைக்காரராகிய பரிசேயர்னு ஏன் வேத வசனம் கூறுதுன்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறார். ஒன்று தேவனுக்கும் ஒன்று உலக பொருளுக்கும். அதுக்கு 2 பேர்த்துக்கு ஊழியம் செய்யறவங்க யாருங்கிறது தான் இயேசு கிறிஸ்து பின்னாடி வந்த லாசரு ஐஸ்வர்யவானை குறித்து பேசுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பரிசேயனை பார்த்து 15வது வசனத்துல, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அப்ப பரிசேயன் கடைபிடிச்ச பிரமாணம் என்ன? இந்த பொருளாசைக்குரிய பரிசேயன் யாருன்னா, இவன் எந்த பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோசே சொல்லியிருந்த நியாய பிரமாணத்தையும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கடைபிடிச்சு இவனும் தீவிரமா கடைபிடிக்கிறான், மற்றவர்களையும் கடைபிடிக்க வைக்கிறான். இவனை குறிச்சு பார்க்கணும்னா மத்தேயு 23ஆம் அதிகாரம், மார்க் 7ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் மனுஷர் முன்பாக நீதிமான காட்டுறான், ஆனா தேவன் முன்பாக அருவருப்பா எண்ணப்படுகிறதா தேவன் சொல்றார். சரிங்க, நீங்க பரிசேயனை பத்தி சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா லூக்கா 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்துல பொருளாசைக்குரிய பரிசேயன் யாரு? இப்போ நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானன் வரைக்கும் தான் வழங்கி வந்ததுங்கிறார். அது முதல் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமா பிரசங்கிக்கணும். ஆனா இப்ப இருக்கிற பொருளாசைக்குரிய பரிசேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த நியாயப்பிரமாணத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் கலந்து போதிக்கிறாங்க. இதை குறிச்சுதான் பரிசுத்த ஆவியானவர் இவங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு கிடைக்குங்கிறதா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா இந்த காலகட்ட சபை தேவனுடைய ராஜ்யத்தை தான் சுவிசேஷமா பிரசங்கிக்கணும். யாவரும் பலவந்தமா அதில் பிரவேசிக்கிறார்கள். அதுக்கப்புறம் 2 வசனத்தை எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கிலும் வானம் பூமியும் ஒளிந்து போவது எளிதா இருக்கும் என்று சொல்லிட்டு தான் விபச்சாரத்தை குறித்து பேசுறாரு. இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின நியாயப்பிரமாணத்தை போதித்தா விபச்சாரம் என்றுதான் சொல்றாரு. இதை குறித்து பார்க்கணும்னா ரோமர் எழுத நிருபத்துல 7ஆம் அதிகாரத்துல 1-4 வசனம் பவுல் தெளிவா எழுதியிருக்கிறார். அதாவது, உயிரோடு இருக்கையில் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் மரித்ததாச்சுன்னு சொல்றாரு. உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சத்தியத்தையும் போதிக்க வேண்டியவங்க மரித்து போன நியாயப்பிரமாணத்தை போதிச்சாதான் விபச்சாரம் என்று சொல்றாரு. இவ்வளோ நேரம் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 14 வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் எல்லா காரியங்களையும் விவரிச்சு சொன்னீங்க. இப்போ நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தின இந்த ஐஸ்வர்யவானும் லாசரும், இதுல ஐஸ்வர்யம் உள்ளவன் யாரு?
ஐஸ்வர்யம் உள்ளவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் உள்ளவன். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனத்தின்படி இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னா இவன் ஏன் 2 வஸ்திரம் போட்டிருக்கிறான்? இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஐஸ்வர்யம் உள்ளவன் பாத்தீங்கன்னா 2 வஸ்திரம் போட்டுக்கிறான். ஒன்னு ரத்தாம்பரம், இன்னொன்னு விலையேற பெற்ற வஸ்திரம். ரத்தாம்பரம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆரோனின் வஸ்திரம். இது நியாயப்பிரமாணம். விலையேற பெற்ற வஸ்திரம் பாத்தீங்கன்னா ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த 2 வஸ்திரத்தையும் போட்டு 2 பிரமாணத்தையும் கலந்து போதிக்கிறான். இப்போ நியாயப்பிரமாணத்தையும் கிருபை சத்தியத்தையும் கலந்து போதிக்கிற இவரு அனுதினமா எப்படி சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தாரு? இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தையும் கிருபை பிரமாணத்தையும் கலந்து போதிக்கிறாப்புல. இப்ப நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் ஸ்நானகன் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமா அறிவிக்கணும். ஆனா இவன் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்த நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் போதிக்கிறான். தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு, அதாவது தசமபாகம், காணிக்கை, பண்டிகை, அப்புறம் ஆலயம், இதையெல்லாம் எடுத்து சம்பீரமாய் வாழ்றான். ஆனாலும் கிருபை சத்தியத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் எடுத்துக்கிறான். இதனாலதான் ஆவியானவர் சொல்றாரு, சம்பீரமாய் வாழ்றான். ஐஸ்வர்யவான்கள் எப்படி சம்பீரமாய் வாழ்றாங்கன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24 26 முடிய உள்ள வசனங்கள். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். இந்த வசனத்தின்படி பார்த்தா பொருளாசைக்காரர்களாகிய பரிசேயர் என்ன பண்ணாங்களோ, மனுஷர்களை திருப்திப்படுத்துவதற்காக, மனுஷருக்கு முன்னாடி தங்களை நீதிமான்களா காமிக்கிறதுக்காக அவங்க செஞ்ச எல்லா கிரியைகளும் தேவனுக்கு முன்பாடி அருவருப்பா இருக்குது. அப்படி போலவே இந்த காலத்துல இருக்கிற ஐஸ்வர்யவான்களாகிய நீங்களும் கட்டிடமாகிய சபையில நீங்க பேசுற எல்லா மாம்சத்துக்குரிய பேச்சும் திருப்தி உள்ளவர்களா, மனுஷருக்கு முன்னாடி உங்களை புகழ்ச்சியா பேசும்போது உங்களுக்கு ஐயோ. இப்பேற்பட்ட ஐஸ்வர்யவான்கள் தான் இந்த காலகட்ட சபையில இருக்கிறீங்க. இங்க தரித்திரன் யாருன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாதென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். தரித்திரன் யாருன்னு கேட்டீங்கன்னா பசியா இருப்பவன். இவனுக்கு என்ன பசினா ஆவிக்குரிய வசனத்தின் பசி. அதனாலதான் இந்த தரித்திரம் போய் ஐஸ்வர்யனுடைய வாசல் அருகே போய் தன் பசியை ஆற்ற நினைக்கிறான். இவன் மேஜையில இருந்து வெறும் அப்ப துணிக்காக காத்திருக்கிறான். அதாவது இவன் போதிக்கும் போது, கட்டடமாகிய சபையில இந்த ஐஸ்வர்யம் போதிக்கும் போது ஏதாவது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் கிடைக்குமான்னு இவன் பசியா போறான். ஆனா அங்க போனா அங்க நியாயப்பிரமாணமும் கிருபை பிரமாணத்தையும் மாம்சத்துக்குரியதையும் ஆவிக்குரியதையும் 2ஐயும் கலந்து போதிக்கிற பார்த்து இவன் பருக்கள் வேதனை அடைகிறான். இவன் போய் மறுபடியும் அந்த ஐஸ்வர்யன்கிட்ட போய் கேட்கும்போது நாய்கள் இவனை சூழ்ந்துக்குது. மாம்சத்துக்குரிய நாய்கள் இவனை சூழ்ந்துக்குது. நாய்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதத்துல தாவீது எழுதியிருக்கிறாரு 22ஆம் அதிகாரம்
16 18 வசனம் வரைக்கும். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 16 முடிய உள்ள வசனங்கள். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இந்த வசனத்துல தாவீது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிச்சு பாடுறாரு. இங்க நாய்கள்னு அவர் யாரை குறிப்பிடுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்ச மாம்சத்துக்குரிய யூதர்கள் அவரை சூழ்ந்து நின்னுகிட்டு அந்த சிலுவை மரணத்தை குறிச்சு பரிகாசம் பண்ணி அவரை உள்ளூர குத்தி அவரை அசிங்கப்படுத்தி அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டு அதுல சீட்டு போட்டவங்களை பத்தி தாவீது இங்க பாடலா பாடுறாரு. அப்பேற்பட்ட நாய்கள் தான் இன்னைக்கும் கட்டிடமாகிய சபைக்குள்ள ஆவிக்குரிய காரியத்தை பத்தி தரித்திரன் கேட்கும் பொழுது இவங்க பரிகாசம் பண்ணி அவனுடைய பருக்களை நற்கிறாங்க. இந்த ஐஸ்வர்யம் உள்ளவன் எப்படி சம்பீரமாய் வாழ்ந்தான், லாசரு என்னும் பேர் கொண்ட தரித்திரன் ஏன் வேதனைப்படுறான், அவனுடைய பருக்கள் என்ன, நாய்கள்னா யாருன்னு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த 22வது வசனத்துல தரித்திரன் மரித்து ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் பதிவிடுகிறார். அது ஏன் அப்படின்னா, இப்போ போதிக்கிற மாம்சத்துக்குரிய போதனைகள் எல்லாமே ஐஸ்வர்யவான் பணக்காரன்னோ, அவன் ரொட்டி துண்டை கொடுக்கலன்னோ, லாசருக்கு சாப்பாடு போடலன்னோ, மற்றும் எல்லா ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்ந்தான், அவன் வாசல் அருகே இருந்த லாசருவை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை போதிக்கிறாங்க. அப்படி லாசருக்கு அவர் சாப்பாடு கொடுக்கல, அவரை கண்டுக்கல அப்படிங்கறதுனால இந்த ஐஸ்வர்யவான் பாதாளம் போனான்னு சொல்றாங்க. ஆனா இந்த 22வது வசனத்துல தரித்திரன் மரித்து ஆபிரகாமோட மடியில கொண்டு போய் விடப்பட்டார். இப்ப இந்த ஆபிரகாம் யார்? வேதத்தின்படி பார்த்தா ஆபிரகாமுக்கும் மாம்சத்துக்குரிய எல்லா செல்வ செழிப்பும் இருந்ததே. வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய ஆஸ்தி பூமி தாங்கக்கூடாத அளவு இருந்துச்சுன்னு சொல்லுது. அப்ப ஏன் ஆவியானவர் இந்த மரித்த தரித்திரனை கொண்டு போய் ஆபிரகாமோட மடியில விடுறாரு? ஆபிரகாம் செல்வ சீமானாதான் இருந்தாரு வசனத்தின்படி. ஆனா அவர் எந்த ஐஸ்வர்யத்துக்காக காத்திருந்தாருன்னு நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு காத்திருந்தான். அது போலதான் தரித்திரனும் பரம காணானியை விசுவசித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இதனாலதான் தரித்திரன் ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்படுறார். இனி 22ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை பார்ப்போம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத படிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே
பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இந்த லாசருக்கு வேதத்துல பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஐஸ்வர்யவானுக்கு பெயர் கொடுக்கப்படல. இதுக்கு என்ன காரணம்? இந்த ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு பாத்தீங்கன்னா பூமியில இவனுக்கு அநேக பேர் ஜனங்கள் கொடுக்குறாங்க. பரிசுத்தவான், மூத்த போதகர், ரெவரண்ட், பிஷப்பு, ஆவிக்குரிய தகப்பன். ஆனா இவனுக்கு வேதத்துல பெயர் இல்லை. பூமியில இவனுக்கு பெருமையான பேரெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவன் ஜனங்களுக்கு தகுந்த மாதிரி உபதேசம் கொடுத்து ஜனங்களுக்கும் இவன் நல்லவனா காமிச்சுக்கிறான். எப்படி நம்ம பொருளாசைக்காரனை பரிசேயனை பார்த்தோமோ அதே மாதிரி. ஆனா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப இந்த தரித்திரம் எதுக்கு வந்தானா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கணும். இதுதான் இவனுடைய வேலை. இப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிச்சா இவனுக்கு என்ன பேருனா, பூமியில கள்ள தீர்க்கதரிசி, கலகக்காரன், பிசாசு பிடித்தவன், ஐக்கியம் இல்லாதவன் என்ன பூமியில இவனுக்கு நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனா இவன் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. கடைசியா 27ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இங்கு ஐஸ்வர்யவானுக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கட்டும் சொல்றாரு. அந்த 5 சகோதரர்கள் யார்? இப்போ இவன் பாதாளத்துல அக்னி ஜுவாலையில வேதனைப்படுறான். அப்போ இவன் நினைக்கிறான் 5 சகோதரர் உண்டு அப்படின்னு. இந்த 5 சகோதரர் யாருன்னு பாத்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இவங்க தான் இந்த 5 சகோதரர்கள். இந்த 5 சகோதரர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடி லாசரை அனுப்புங்கன்னு கேட்கிறாரு. அப்படின்னா இவனுடைய 5 சகோதரர்களும் இவன மாதிரியே நியாயப்பிரமாணத்தையும் கிருபை சத்தியத்தையும் கலந்து போதிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவர்களும் இந்த வேதனையுள்ள இடத்துக்கு வராதபடி லாசரோவை அனுப்ப சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் அங்க அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசியும் உண்டுன்னு சொல்றாங்களே, அவங்க யாரு? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தது போல உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்கும் ஊழியக்காரர்களும், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் சோரம் போன இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்தில் திருப்புவார்கள். அதுபோல இப்பொழுதும் ஆவிக்குரிய சபை பக்தி விருத்தி அடைய தீர்க்கதரிசனம் உரைப்பவன் இவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கட்டும் என்று ஆபிரகாம் சொல்கிறார். செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றுதான் சொல்றார். இவ்வளோ நேரமா ஐஸ்வர்யவான் ஏன் பாதாளம் சென்றான்னு சொல்லி நம்ம விவரிச்சு பார்த்தோம். அவன் நியாயப்பிரமாணத்தையும் கிருபை சத்தியத்தையும் தன்னுடைய மாம்சத்துக்கு ஏற்றபடி பேசி அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து பூமியிலே அவனுடைய நன்மைகளை அனுபவித்தான். அதனால அவன் மரிச்சதுக்கு அப்புறம் அவன் பாதாளம் செல்கிறான். இந்த வார்த்தைக்கு ஒத்ததாக நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போன சாபம் அப்படிங்கிறது கலாத்தியர்ல நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்துல படிச்சீங்கன்னா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம்
கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இந்த வசனத்தின்படி நியாயப்பிரமாணத்தோட சாபத்தை கிறிஸ்து வந்து சிலுவை மரணத்துல நிறைவேற்றிட்டார். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து இயேசு மூலியமா புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நம்ம பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ நீங்க மறுபடியும் முடிஞ்சு போன பிரமாணத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா விபச்சாரம் செய்யறீங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்துல சொல்லியிருக்கிறாரு. பவுலும் அதைத்தான் சொல்றாரு. நியாயப்பிரமாணம் எதற்குரியது அப்படிங்கிறத கலாத்தியர்ல தெளிவா பவுல் எழுதியிருக்கிறாரு. 1ஆம் வசனத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க மெதுவா படிச்சு பாருங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே என்று பவுல் சொல்றார். அதே போல நியாயப்பிரமாணத்தை குறித்து, மாம்சத்திற்குரிய நியாயப்பிரமாணத்தை குறித்து போதிச்சீங்கன்னா பாதாளம் உறுதி அப்படின்னு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்றார். காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தருடைய ஊழியக்காரன் தேவனின் நாமம் மகிமைப்பட.